ஹரி ஓம் ஸ்ரீருத்ரம் அனுவாகம் 11. இதான் கடைசி அனுவாகம். இதில் மந்திரங்கள் 10ம் 11 கொஞ்சம் பெரிய 10 கொஞ்சம் பரவாயில்ல, 11 3 மந்திரங்கள் சேர்ந்தது. அதனால் அதை பற்றி சொல்கிறேன். இதுடைய 10உடைய ரிஷி தேவாலா தான். அனுஷ்டுப் சந்தஸ் தான். தேவனும் தேவதையும் தேவதா யாராக இருந்தாலும் ருத்ரன் தான். 11 ருத்ரனே ரிஷி. அனுஷ்டுப் சந்தஸ் அனுஷ்டுப் தான். காயத்ரி விஷ்ணுக்கு அனுஷ்டுப், அந்த அனுஷ்டுப் சந்தஸ் தான். தேவதையும் ருத்ரன் தான். அப்போ முதல்ல நான் அந்த மந்திரத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்கிறேன். அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீபிய தீர்க சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவதோ சர்வமங்களானி பவந்தோ ததாஸ்து. மந்திரத்தை பார்க்கலாம். ய ஏதாவந்தஸ்ச பூயாகும்சஸ்ச திசோ ருத்ராவிதஸ்திரே தேஷாகும் சஹஸ்ரயோ ஜனே வதன்வானி தன்மசி நமோ ருத்ரேभ्यो ये पृथिव्याम् ये अन्तरिक्षे ये दिवि येषामन्नं वातो वर्षमिषवस्तेभ्यो 10 प्रार्चीर्दश दक्षिणादश प्रदीर्चीर्दशोधीर्चीर्दशोर्ध्वास्तेभ्यो नमस्ते नो मृडयन्तु तेयं द्विष्मो यश्च नो द्वेष्टितं भोजम्भे दधामि. பெரிய மந்திரம் தான் இது பார்க்கணும். ய ஏதாவந்தஸ்சஹ, ய யாரு, ஏதாவத்துனா இது வரைக்கும், ஏதாவந்தஹ இது வரைக்கும் வரதெல்லாம் பகுவச்சனம். பவான் பவந்தௌ பவந்தஹன்னு சொல்கிற மாதிரி தான். தாவத்து சப்தத்திலே வரும். அது தாவான் தாவந்தௌ தாவந்தஹன்னு அப்படின்னு வரும். ஏ ஒரு முன்னாடி போட்டுக்கிறது. இது தாவத்து அது வரைக்கும் நிறைய ஆளுகள் தாவந்தஹ தாவத்து தாவந்தௌ தாவந்தஹ அப்படின்னு ஒன்று புல்லிங்கத்தில் வரும். பகுவச்சனம் பிரதமா விபக்தி தான், ஃபர்ஸ்ட் விபக்தி. அது மாதிரி ஏஷக அப்படின்னா இது, இவன் இது அப்படின்னு அர்த்தம். ஹியர் அப்படின்னு இங்கே க்ளோஸ் இதில். ஸோ ஏதாவந்தக இது வரைக்கும் என்ன வந்ததெல்லாம், எவ்வளோ வந்ததோ இது வரைக்கும் வந்ததெல்லாம் எல்லாரும் நிறைய பேரும் இதுவரையும் ஏதாவந்தக பூயாகும் சக. பூய சப்தம் தான், அதுவும் சப்தரூபமால போட பூயஸ்னா பூயாம் சக பகுவச்சனம் பிரதமா விபக்தி தான். எல்லாம் ஆல் மெனி நியூமரஸ் திங்ஸ், எல்லாம் நிறைய எல்லாவைகளும். ஸோ ஏதாவந்தக பூயாகும் சக திசக ருத்ராக விதஸ்திரே, எல்லா திசைகளிலும் ருத்ராக, ருத்ரனுடைய கணங்களுக்கு தான் ருத்ராகன்னு சொல்லுவா. ருத்ராகங்கிறது சிவபெருமான் ஒரு ருத்ரன் ஒரு தேவதையில், அவர் தான் இப்போ எல்லாருக்கும் தலைவர் கடவுள். ருத்ராகங்கிறது அவளுடைய உபரி சக்திகள் எல்லாம். கண ருத்ர கணங்கள் சொல்கிறோம் இல்லையா, கிங்கரர்கள் கணங்கள்லாம். ருத்ராக வி தஸ்திரே, வி உபசர்க்கம், ஒரு அழுத்தம் கொடுக்கும். இந்த தஸ்திரே என்னதுன்னா பூத காலம், கடந்த காலம், நிகழ்காலம் இல்லை, இறந்த காலம், எவ்வளோ வருஷம். அந்த எந்த நிகழ்ச்சியை எந்த ஆளுகளை நம்ம குறிக்கின்றோமோ அவர்கள்லாம் இப்போ இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. தஸ்திரே பகுவச்சனம், லோட்லக்கார இது லிட்லக்கார லிங்கம்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரண லுங் அண்ட் லிட். லங்கு அது இம்பர்ஃபெக்ட் பாஸ்டன்ஸ், நான் பண்ணிட்டு இருந்தேன், அது லுங் நான் பண்ணினேன். இந்த சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் அந்த லிட்லக்காரன் தஸ்திரேன்னு மாதிரி ரச்சயான் சக்ரிரே அப்படிம்பாங்க. என்னன்னா அந்த செய்த நிகழ்ச்சியோ ஆளுகளும் இப்போ இல்லை. அவ்வளோ இப்போ வால்மீகி இப்போ இல்லை, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி அவர் ஏதாவது எழுதினார்னா ஜவஹர்லால் நேரு ரச்சயான் சக்ரின்னா ஈ கிரியேட்டட் பேக், அவர்கள் பண்ணினார்கள். அவர் இல்லையே இப்போ. அதான் லிட்லக்காரர்கள், டிஸ்டன்ட் பாஸ், தூர இறந்த காலம்னு அது சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குது. அதை பற்றி நிறைய லெக்சரே கொடுத்துருக்கேன், தத்துவத்தில் எப்படி வருதுன்னு. தஸ்திரே விங்கிறது அழுத்தம், அது இருந்தது. ஸ்தாங்கிறது தாத்து, நிற்கிறது, இருக்கிறது, நிரந்தரம், இருத்தல். ஸ்தா தாத்து திஷ்டாவினா நான் நிற்கிறேன், ஸ்திரமாக இருக்கான், பர்மனண்ட்டாக இருக்கான், நிரந்தரமாக இருக்கான்னு நம்ம சாதாரண பாஷையில் சொல்கிறோம். அதே தான் தஸ்திரே வி தஸ்திரே
இருந்தது, பழைய நிரந்தரமாக இருந்தது 1000 கோடி வருடங்களுக்கு முன்னால். அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஏதாவந்தஸ்ச பூயாகும் சஸ்ச திசோ ருத்ராவிதஸ்திரே. ருத்ரங்கள்ல இருந்தாங்க. வி அழுத்தமா சொல்றாங்க. வி அப்படின்னு உபசர்க்கம் 22 உபசர்க்கங்கள்ல இந்த வி ஒன்று வி தஸ்திரே அப்படிங்கிறாங்க. இருந்தார்கள், நிரந்தரமாக நின்று கொண்டிருந்தார்கள் சொல்ற மாதிரி. தேஷாகும் சஹஸ்ர யோஜனே அவதன்வானி தன்மசி. தேஷாம் அவர்களுடைய, சகதௌத்தை தான், தேஷாம் அவர்களுடைய, ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் பன்மை. தேஷாகும் சஹஸ்ர யோஜனை. ஒரு யோஜனைங்கிறது வேத காலங்கள்ல ஒரு யோஜனை அப்படிம்பாங்க. இவ்வளவு 1000 யோஜனை ஒரு கல்பம்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு நம்ம இங்கிலீஷ் இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கின்ற ஆங்கில மேற்கத்திய கால நிர்ணயங்கள் அல்ல, காலகட்டங்கள் அல்ல. நம்முடைய வேதங்களில் விளங்கி இருக்கும் யோஜனை, திரேத யுகம், அந்த யுகம், கலியுகம், அப்படி சத்திய யுகம் அப்படி சொல்றதுலாம் அது வேற. அந்த யுகங்களுக்கு 1000 கல்பம், ஒரு 1000 யுகம் ஒரு கல்பம், அந்த மாதிரிலாம் வரும். யோஜனைகள் எவ்வளோ யுகம், அதெல்லாம் எவ்வளோ யோஜனைகள். சஹசிரங்கிற 1000 யோஜனைகளுக்கு முன்னால் இருந்தது, நிரந்தரமாக இருந்தது. தேஷாகும் சஹசிர யோஜனே, சஹசிர யோஜனத்தில் இருந்தது. அவதன்வானி, தன்வகங்கிற சம்ஸ்கிருதத்தில் வில்லுக்காரன், வில் அம்பு வில்லு எல்லாம் வச்சுட்டு இருக்கப்பட்டவனுக்கு, ஒரு வீரனுக்கு அவன் வில்லாளி அப்படிம்பாங்க. அவன் வில்லை உடையவன். அத அவதன்வானி வில்லுகள். இந்த தன்வானிங்கிறது பகுவசனம். பலம் பலே பலானி அப்படிமா, பழங்கள், பழங்களை. 2வது விபக்தியும் பழங்களை, அதுவும் பலானி தான். அதே மாதிரி வில்லுகளை தன்வானி. அவதன்வானிங்கிறது அதை அவங்ககிட்ட எடுத்துட்டு, அவதன்வாங்கிறது டவுன், கீழே பார்க்கறதுன்னு அர்த்தம். அவகச்சா, இந்த அவக நிறைய அர்த்தம் இருக்கு. உபசர்க்கம் அது இடம்பொருள் ஆவின்னு சொல்ற மாதிரி தான். அந்த இடத்துல அது எப்படின்னா அவதன்வானி, அவன தன்வானி தன்மசி. அந்த தது பிளஸ் மசி, தன்மசி. அனுநாசிகா சந்தில அந்த நாம் வந்துடும். ஆனா அந்த மசிங்கிறது அது வேத வார்த்தை. அசி தான் அந்த பாணினியுடைய வார்த்தை. தத்துவம் அசிம்பாங்க. ஆனா அந்த மசு வேத வார்த்தை. மசின்னு இருக்கு, அது அர்த்தம் வேற. அது இங்கு நம்ம பேனாக்கு போடுகின்ற மஷி குப்பியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மஷி ஷாவும் வரும், சாவும் வரும். இது தன்மசி அந்த வில்லுடைய அந்த நான் சொல்றாங்க இல்லையா, வில்லுடைய கயறு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கம் அதை அவிழ்த்து விடணும். அப்போ வில்லுக்கு பல் இல்லாமல் போயிடும். வில்லுடைய பல்லே அந்த வில்லுடைய நான் தான், வில்லுடைய கயறு தான். அதை அவிழ்த்து விட்டுணும். பல் இல்லாமல் அந்த பாம்பினுடைய பல்ல பிடுங்குற மாதிரி அது சக்தி இல்லாமல் ஆக்கி விடணும். யார் இவங்களெல்லாம்? அது எப்படின்னு பார்ப்போம். நம்ம முழுக்க பார்த்தா தான் அதனுடைய அர்த்தங்கள் தெரியும். அவதன்வானி தது அசி, தத்து பிளஸ் அசி தன்மசின்னு வரும். தது பிளஸ் மங்களம் தன்மங்களம்னு வரும். அப்போ எப்படி இது முதல் இது எப்படி? ஏதாவந்தஸ்ச பூயாகும் சஸ்ச திசோ ருத்ராவிதஸ்திரே தேஷாகும் சஹஸ்ரயோஜனே அவதன்வானி தன்மசி. நமோ ருத்ரேभ्यो ஏ பிருத்திவ்யாம். நமோ நமः ருத்ரேभ्यः. நமோ ருத்ரேभ्यो ஏன் வருது? ராமோ ஜெயதி, ராமः ஜெயதி வர மாதிரி ருத்ரேभ्यः, ராமேभ्यः. ருத்ரஹ ருத்ரோ ருத்ராஹ, ராமஹ ராமோ ராமஹன்னு சொல்ற மாதிரி 4ஆம் வேற்றுமை உருபு கு. ருத்ரர்களுக்கு பன்மை. ருத்ராய ருத்ரனுக்குன்னு இல்லை, ருத்ரேभ्य. நமோ ருத்ரேभ्यो ருத்ரேभ्यः. ஏ எவர்களெல்லாம், யஹயோ ஏ எவர்களெல்லாம், பிருத்திவியாம் நத்யாம் சொல்ற மாதிரி தான். இகார ஸ்திரீலிங்கம். 7வது இல் இன், பிருத்திவியில் உலகத்தில், அதாவது இந்த ஜமீனில், இந்த நிலத்தில், நிலத்தில் வச்சுக்கோங்க, அதான் பிருத்திவி. நிலத்தில் பிருத்திவியாம்னு வரும் சம்ஸ்கிருதத்தில். 7வது விபக்தி இல் இன் ஏகவச்சனம். ஏ பிருத்திவியாம் ஏ ஏந்தரிக்ஷே, ஏ அந்தரிக்ஷே, அந்தரிக்ஷத்தில் ஏ எவர்களெல்லாம். அந்தரிக்ஷன்னா என்ன? அந்தரிக்ஷம் இந்த நம்ம வானம், கொடி, மடி எல்லாம், காற்று, மேலே ஆகாசத்தை பார்க்குறோம், நிலத்தில் நிற்கிறோம், பாக்கி எல்லாமே அந்தரிக்ஷம் தான். நட்சத்திரங்கள் வால் அப்படியே தொலை நோக்கி வச்சு பார்த்தா எங்கேயோ தெரிகிற மாதிரி தான். எல்லாமே அந்தரிக்ஷம் தான்.
அட்மாஸ்பியர். ஸோ எப்படி வருது? நமோ ருத்ரேபியோ ஏ எவர்களெல்லாம் பிருத்திவியில் இருக்காங்களோ, நிலத்தில், இந்த உலகத்தில், இந்த நிலத்தில், ஏ அந்தரிக்ஷே ஏ திவி, திவ்ங்கிறது தாத்து, திவிங்கிறது வானத்தில், சொர்க்கத்தில், ஹெவன். அதுக்கு பேர் திவின்னு பேர். வானம், ஸ்கைலாம் சொல்லுவாங்க. திவி திவி தியவுன்னு வரும் முதல் வார்த்தையே. நிறைய வரும். வேத சம்ஸ்கிருதம் தான், வேத வார்த்தை தான். திவிங்கிறது 7வது விபக்தி, அதாவது இல் இல். வானத்தில் ஏஷாம் எவர்களெல்லாம் அன்னம், அன்னத்தில், அன்னம் வாத்தக வாத்தோ அப்படின்னு. வாத்தகங்கிறது என்ன? காற்று, பிராணவாயு, காற்று. அன்னம், அன்னம் வாத்தோ வருஷம், மழை. வருஷ காலம் சொன்னால் மழை காலம்னு அர்த்தம். அவ்வளோதான். இயர், ஆண்டுன்னு கிடையாது. ஒரு ஆண்டு 2 ஆண்டு அதுவும் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து வருஷம் வந்து மழை. அன்னம் வாத்தோ வாத்தோ வருஷம் இஷவக. அன்னம் வாத்தோ வருஷம் இஷவஸ்தே. இஷவஸ்தேபியெல்லாம் வருது இல்லையா? அந்த இஷவக, அந்த சா போயிடும். இஷவஸ்ன்னு வருது இல்லை? இஷவக தேபியக அவர்களுக்கு. 4வது தேபியக சக தௌத்தே அவன், அவர்கள் 2 பேர், அவர்கள் எல்லாம் அதே மாதிரி தான். சக தௌத்தே. இது வந்து தேன தாபியம் தஸ்மை தாபியாம் தேபியக 4வது விபக்தி பகுவச்சனம். அவர்களுக்கெல்லாம், அவர்களுக்கெல்லாம், அவர்களுக்கு அதான் அர்த்தம். இந்த எல்லாம் வந்து பகுவச்சனம். அன்னம் வாத்தோ வருஷமிஷ வஸ்தேபியோ தச பிராச்சீஹிர் 10 பிராச்சீஹி. அதுவும் இகாராந்த சப்தம் தான். 2வது வேற்றுமை உருபு ஐ. பிராச்சி திசைன்னா என்ன? கிழக்கு, கிழக்குகளை 10 பிராச்சீர் திச தச தட்சிணா 10 தெற்கு திசைகளை, 10 பிரதீச்சீர் மேற்கு திசைகளை, 10 உதீச்சீர் திசைகளை, ஊர்த்வா 10 ஊர்த்வா. இந்த 10 ஏன் வருது அப்புறம் சொல்கிறேன். இந்த தசைன்னு வருது இல்லையா? அது தசையை, அந்த பிராச்சீர் வருதுனால தசையை குறிக்கிறது. ஆனால் தசைங்கிறது 10. இந்த 10ன்னு பாருங்க ஏன் வருதுன்னு அப்புறம் சொல்லித்தரேன் விஞ்ஞான சாஸ்திரத்தில். தச பிராச்சி, தச தட்சிணா, தச பிரதீர்ச்சி, தசோர்த்வா. ஊர்த்வா, ஊர்த்வாங்கிறது மேலே, ஊர்த்வா. அது தசோர்த்வான்னு வரும். தசக ப்ளஸ் ஊர்த்வா, தசோர்த்வான்னு வரும் சேர்க்கையில். பிராச்சீர் தச தட்சிணா, தச பிரதீர்ச்சீர், தசோதீர்ச்சீர், தசோர்த்வாஸ்தேபிய அவர்களுக்கு, அவர்களுக்கு, அவர்களுக்காக. 4ஆம் வேற்றுமை உருபு கூ காக. அப்போ எப்படி வருது? பிரார்ச்சீர் தச தட்சிணா, தச பிரதீர்ச்சீர், தசோதீர்ச்சீர், தசோர்த்வாஸ்தேபியோ நமஸ்தே நோ மிருடயந்து. நமஹதே நக, நோ வந்து நக ஆயிடும். டு அஸ், அஸ்மான் நக. அதுவும் தித்தியாபிவர்த்தி எங்களை. அஸ்மத் சப்தம் தான். அகம் ஆவாம் வைய மாமா ஆவாம் நோ அஸ்மான் நக. நமஸ்தே நோ, நோ வந்து நக. மிருடயந்து லோட்லக்காரம். மிருடயந்துனா எங்கள் பேரை கருணை காட்டு, கருணை காட்டுன்னு ஒரு ஆக்ஞா மாதிரி. லோட்லக்காரங்கிற ஒரு ஆக்ஞா, ஒரு கமாண்ட். கருணை காட்டணும். தே நமஸ்தே நோ மிருடயந்து தே யம் துஷ்ம. தே எவனை, அவர்கள். தே எவனை, யம் துஷ்மக நாங்கள். துஷ்மகங்கிறது நாங்கள் எல்லாரும், அதாவது உத்தம புருஷம் பகுவச்சனம். ஸ்மஹ அஸ்மி ஸ்வஹ ஸ்மஹ. துஷ்மக நாங்கள் வெறுக்கின்றோமோ, நாங்கள் வெறுக்கின்றோமோ. எவனை, எம். தேயம் துஷ்மோ. அந்த தே பிளஸ் எம் எங்கேருந்து வருது? யஹ யவ் ஏ, எம் யவ் யான், எம் எவனை. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. त्वेयं द्विष्मः. सो त्वेयं द्विष्मो यश्च नो, यः च नः द्विष्मो यश्च नो द्वेष्टितम. द्वेष्टि எவன் எங்களை வெறுக்கின்றானோ, நாங்கள் யாரை வெறுக்கின்றோமோ துவேஷ்டியாக இருக்கான். பிரதமா விபக்தி லட்லக்காரன் ரூபந்தான், சாதாரண ரூபந்தான். துவேஷ்டி தம் அவனை, ஓ உங்களை,
உங்கள்னா ரெண்டாம் வேற்றுமை, கிராமம்னு உங்களுக்கு அந்த அர்த்தம் தான் வரும். அதில் ஜம்பே உங்களுடைய தாடையில், ததாமி கொடுக்கின்றேன், வைக்கின்றேன், பிளேஸ் பண்றேன். ததாமி முதல் மிருது தா, அதாவது மூணாவது தா வந்து கொடுக்குறேன். ததாமி நான்காவது தா வந்து நான் வைக்கின்றேன் அப்படின்னு. ஐ எம் ஹோல்டிங் இட் இன் யுவர் ஜாப், உங்கள் ஜாபில் நான் பிடித்து வைக்கின்றேன். நீங்கள் சாப்பிடு எதெல்லாம்னா இவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த தீய சக்திகள் யாராவது இருக்குப்பாங்க, கொடியவர்கள் எங்களை தாக்கின்றார்கள், ரிஷிகள் இல்லையா, விஸ்வாமித்திரரும் தாக்கினதுனால ராமரும் லக்ஷ்மணனும் போகிறாங்க இல்லையா, அந்த தீய சக்திகள் அவங்க அம்புனால் எங்களை தாக்கினா எங்களுடைய இது போயிடும், யாகம் போயிடும், எங்களுடைய தியானம் போயிடும் அப்படின்னு சமுதாயத்திற்கு நாங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் போயிடும். அது அவங்களெல்லாம் பிடித்து அவங்களுடைய அம்புகளெல்லாம் நிராயுதபாணி ஆக்கி அம்புகளுடைய நான்களை எல்லாம் கழிட்டு விட்டு உங்கள் வாயில் வைக்கிறோம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது பிரபஞ்சத்துக்கு, சாதாரண மக்களுக்கு புரிவதற்காக, பிரபஞ்சத்திற்கு அவதன்வானிங்கிறது பெரிய கூர்மையான தன்வங்கிறது வில்லு, கூர்மையான ஆயுதங்கள், பெரிய பெரிய ஆயுதங்கள் எங்க பிரபஞ்சத்தில் ஒன்றோடு ஒன்றாக இடிச்சு கொண்டு ஜீவராம்சங்களை எல்லாம், அதாவது நீங்கள் இந்த உலகத்தையே விட்டுருங்க, உலகம் ஒன்றுமே இல்லை, சைபர். உலகத்துக்கு வெளியில் இருக்கிற இந்த விண்வெளி, பரந்த வெளி, அதில் எக்கச்சக்க மண்டலங்கள், ஒரு மண்டலம் கோடிக்கணக்கான சூரியன்கள், கோடிக்கணக்கான ஒரு சூரியனுக்கும் 8, 9, 10, 15, 100 கிரகங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் ஒன்றோடு ஒன்றாக இடித்து கொண்டு, நான் முன்படியே கூறியிருக்கின்றேன், நம்ம உலகத்தையே ஒரு பெரிய கல் இடித்து அதில் 3ல் ஒரு பாதி, 2/3 எர்த்து இருக்குது, 1/3 3ல் ஒரு பாதி சந்திரனாக போயிடுச்சு. எர்த்து இப்படி சுற்றிட்டு இருந்தது, இப்போ சரியாக சுற்ற ஆரம்பிச்சிது. நம்ம உலகம் சுற்றி சுற்றி தான் உங்களுக்கு அந்த வடிவம் வருது. இது நடந்து 400 கோடி வருடங்களுக்கு முன்னால். அதே மாதிரி தான் சந்திரன் சுற்றி சுற்றி அவனுக்கும் வருது. அப்போ அதனால் இருக்கிறதுனால இது ஒன்றுமே இல்லை, பெரிய கொடுங்கற்கள், ஆயுதங்கள் எல்லாம் ஆயுதங்கள் நான் குறிப்பிட்டிருந்தாலும் அதெல்லாம் பார்க்க ஆயுதங்கள் மாதிரினா பிரம்மாண்டமான கற்கள், கூர்மையான கற்கள், கூர்மையான வாயு, விஷவாயுக்கள், ஒரு கிரகம் ஒன்னொன்று மோதுறது. ஒரு கிரகங்கிறது நம்ம உலகம் ஒன்றுமே இல்லை, கிரகங்கள் மட்டும் இல்லை, மண்டலங்கள் மோதிக்கொள்ளும். மண்டலங்களுக்குள்ள 10,000 40,000 சூரியன் இருமா. இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு கணக்கே போட முடியாது. எல்லாம் அடித்து உடைத்து உதறி இதறி இப்போ ஒரு நிதானம் வந்திருக்கிறது. இந்த கொண்டு வந்திருக்கியே எல்லாமே உன்னுடைய வாயில, உன்னுடைய தாடையில நாங்கள் வச்சுடுறோம்னு சொல்ற மாதிரி சொல்றா. எல்லா கொடியதையும் உன்னுடைய தாடையில வச்சு நீ அதை கிரஷ் பண்ணு. ஜம்பே, ஜம்புங்கிறது அதுதான், தாடை, ஜாஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். கிரஷ் பண்ணுறது, அதை வினை சொற்களாக அதை கிரஷிங், ஜா மூலமாக அதை எல்லா உன்னிடத்துல நான் வச்சு விடுறோம். அதாவது யாரெல்லாம் எல்லாத்தையும் நீ அவதன்மானி பண்ணிடு, எல்லா கயத்தை எடுத்து தன்மசி பண்ணிடு, தத்துவமசி எடுத்துடு தயவு செய்து. எல்லா கொடியதும் ஒன்று தாக்காம நிதானமாக இப்போ அங்கங்கே இயங்கி கொண்டு இருக்கின்றது அல்லவா. பக்கத்து சூரியனிலிருந்து நமக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. நம்ம சூரியனிலிருந்து போதுமான அளவிற்கு வெளிச்சம் வருது, ஜீவராசிகள் நன்றாக மழை பெய்கின்றது, அன்னம் வருகின்றது, நாம் உயிருடன் ஜீவிதத்தோடு உயிர் நம்முடைய ஆவி, உடல், பொருள் எல்லாம் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய நிதானம் இருப்பதினால் நீங்கள் பல கோடி வருடங்களுக்கு முன்பால் நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களே, ஆனால் அது விஷயமே வேற, நடைமுறையே வேற. ஒன்றோடு ஒன்றாக இடித்து கொண்டு புகை மண்டலங்கள், உதாரணமாக நம்ம உலகத்தில் 6.5 கோடி வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கல் நம்ம உலகத்தை தாக்கியவுடன் அதிலிருந்து கிளம்பிய அந்த காற்றுகள், விஷங்கள்லாம், அந்த புகை, அந்த வாயு, தூசி, மண் எல்லாம் அப்படியே உலகத்தை இருட்டாக்கிடுச்சு. சூரிய வெளிச்சம் வர முடியாம இருட்டாக்கிடுச்சு. தூசி, அவ்வளவு தூசி. அதனால டைனாசர், ஸ்டெகாசர்னு பெரிய அந்த காலத்தை விலங்குகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம இதில் புஸ்தகத்தில், அதெல்லாம் இறந்து போச்சு. அப்படியே உயிரினங்களே இல்லை 6.5 கோடி வருடங்களுக்கு முன்னா இந்த கல் தாக்கினத்தினால. அதனால இதுல பல விதங்கள் இருக்கு. அதனால தான் இந்த ஆயுதம் சாதாரண மக்களுக்கு இப்போ இதெல்லாம் மீட்டியர்னு சொன்னா புரியாது. அந்த கால மக்களுக்கு கூட இந்த
அம்பு வந்து தாக்கக்கூடாது, வில்லு வந்து தாக்கக்கூடாது. சின்ன குழந்தையில அம்மா வந்து சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு, நீ தப்பு பண்ணுனா கடவுள் வந்து கண்ணை ஊசியை வைத்து குத்திடுவார்னு. அது நமக்கு இப்போ வயதாக நமக்கு அது வந்து சரியான அறிவு அல்ல என்று நமக்கே தெரியும். ஏன்னா குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும், தப்பு செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு உதாரணம் கொடுக்கின்றார்கள். அதுபோலத்தான் இந்த ரிஷி, இந்த தனு, இந்த தன்மசி எல்லாம் ஒரு உதாரணம். அன்னம் வாத்தம் எங்கேயும் இருக்கின்றாங்க தீய சக்தி. விஷவாயுக்கள் அன்னத்திலையும் இருக்கு, காத்துலையும் இருக்கு, அந்தரிக்ஷத்திலையும் இருக்கு. அதெல்லாம் நிராயுதமா பண்ணிடுன்னு அர்த்தம். மழையிலையும் இருக்கு, ஆசிட் ரெயினே வரும், அதாவது ரசாயன மழையே கொட்டிருக்கு நிறைய இடத்துல. இது எல்லாத்தையும் எடுத்து எங்களுக்கு சரியானதை கொடு என்று பகவான தெய்வத்தை வேண்டிக்கிற மாதிரி இந்த ரிஷிகள் எழுதிக்கிறாங்க. அதான் இது வந்து காஸ்மாலஜி, பிரபஞ்சத்தை குறிக்கின்ற விஷயம். பிரபஞ்சத்தில் அவ்வளவு தொந்தரவு இருக்கின்றது. வல்கனோ எரிமலை வெடிக்கிறது, அப்பவும் விஷம்தான் வரும். இதெல்லாம் ரிஷிகள் பார்க்கிறார்கள். பார்த்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுதுகிறார்கள். இதெல்லாம் ஒரு அம்பு, ஒரு கொடியவன், ஒரு கொடிய சக்தி அப்படி என்று கூறுகிறார்கள். ஸோ இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறேன். பின்பு திரையம்பகம் மிக பெரிய மந்திரம், அதை தொடங்குகின்றேன். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். என்னுடைய சேனல்களை நீங்கள் பதிவு செய்வீர்களேயானால் இது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். பின்பு ஒரு முக்கிய உதாரணம், தச பிரார்ச்சீர் தச, தட்சிணா தச, பிரதீச்சீர் தச, உதீர்ச்சீர் தச என்று நான் அதற்கு விளக்கம் பிரபஞ்சத்தின் இயற்பியல் மூலமாக விளக்குகின்றேன். எம் தியரின்னு ஒன்று கூறுகிறார்கள். மிச்சி கக்கோ வந்து ஒரு பெரிய ஜப்பனீஸ் அமெரிக்கன் விஞ்ஞானி, அஸ்ட்ரோபிசிக்ஸ் இயற்பியல் சாஸ்திரங்களில் பிரபஞ்சத்தை பற்றி அவர் இருந்தார். நம்ம சுப்பிரமணியம் சந்திரசேகர், லாகூர் சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர்கள் சி.வி. ராமன் அவர்களுடைய சித்தப்பாவை உறவினர் தான். இவர்கள்லாம் அஸ்ட்ரோபிசிக்ஸ், பிரபஞ்சத்தின் இயற்பியல் பிரபலமானவர்கள். அவர் என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் ஒன்று ஒரு யூனிவர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது இல்லை, 11 யூனிவர்ஸ் இருக்கு. அதில் 10 வந்து ஸ்பேஸ், இடம், விண்வெளி, வெளி, 1 காலம். அப்படி 10 வெளி விண்வெளிக்காகவும், இது யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம், 1 காலத்திற்காகவும், அப்படி 11. இந்த 11ஐத்தான் கடோபனிஷத்தில் யம தர்மராஜா சொல்லி கொடுக்குறான் நச்சிகேதன்கிட்ட. 2வது பார்ட்டு வள்ளி 2 நாங்கள் 1வது வருஷத்திலேயே வரும். புறம் ஏகாதச துவாரம் அவக்ர அஜஸ்வ சேதசக. அஜஹங்கிறது அஜஸ்வ, பிறப்பற்றவன். வக்கரம் இல்லாத நேர்மையானவன். சேதசக இந்த கான்சியஸ்னஸ், இந்த பிரக்ஞா. புறம் ஏகாதசம் 11, ஏகாதசம் புறம் அந்த நகரத்துக்கு வச்சுக்கோங்களேன் இருக்கின்றதுங்கிற. நகரங்கிறது இந்த யூனிவர்ஸ். இப்போ 11 யூனிவர்ஸ் அப்பவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் 11 சொல்லலாம், 5ன்னு சொல்லலாமே, பஞ்ச தச துவாரம் சொல்லலாமே, சொல்லலையே. 11 கரெக்டான நம்பர் எடுக்கிறாங்களே. அந்த 11 எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 10 தசை வந்து 10 வெளி, 1 காலம் டைம், 10 ஸ்பேஸ். அதுதான் தசை. 10 பிரார்த்தி ஈஸ்ட் கிழக்கு, 10 மேற்கு, 10 தெற்கு, 10 வடக்கு திசைகள், வெளிகள் அப்படிங்கிறது இந்த பழைய காலத்தில் எழுதின இந்த ருத்ரம். இந்த 10ங்கிறது இந்த இடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய இடத்துல சப்தத்தை அக்ரே 7 அக்னிம்பாங்க. அது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேஸ் 7, அதுக்கு சப்தம் யூஸ் பண்ணுறாங்க. மகாவிஷ்ணுல சதுராத்மா, சதுர்பாகு, சதுர் எல்லாமே சதுர். ஏன்னா அதுவும் பிசிக்ஸ் தான். எயின்ஸ்டீனோட இந்த மாடல் ஸ்டாண்டர்ட் மாடல். சூப்பர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று, 2வது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், 3வது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், 4வது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த 4 சதுராத்மா. அது கரெக்டாக சதுராத்மான்னு இப்போ சொல்லுவாங்க. சதுராத்மா, சதுர்பாகு, 4 ஷோல்டர்ஸ் எல்லாம். ஷோல்டர்ஸ் நம்ம தாங்குறோம் உலகத்தை. அது ஒரு குறிப்பு அது அவ்வளோதான். மக்களை விளக்குவதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக இதெல்லாம் ஒரு குறிப்புகள். சாதாரணமாக மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக கூறப்படும் சில குறிப்புகள், அவ்வளவுதான். ஆனால் அர்த்தம், ஆழ்ந்த அர்த்தம் இதுதான். சரி, அதே தான் தச பிரார்ச்சீர், தச தட்சிணா, தச பிரதி, எல்லாமே தசன்னு அழகாக கொண்டு வராங்க. எல்லாமே பிரபஞ்சத்தை தான் சிவனை வச்சு ருத்ர தாண்டவம் ஆடியதினால்
நாத பிரம்ம, அவர் தான் நாத பிரம்ம காலனும் அவர் தான், நமோ நமஹன்னு பாட்டே இருக்கு, அவர் தான் காலமும். அந்த காலம் வந்து ஒன்று, இந்த வெளி வந்து 10. அதனால தான் தசைகள், தச பிராச்சீர், தச தட்சிணா எல்லாம் 10. இந்த பக்கமும் தசை, இந்த பக்கமும் தசங்கிறது 10. நமக்கு சொல்லி கொடுக்குறா எப்படி தசை 10 யூனிவர்ஸ் இருக்கு. ஒரு டைமுக்கு ஒரு யூனிவர்ஸ், ஒரு பிரபஞ்சம். அதுதான் இதனுடைய இயற்பியல் விளக்கம். விண்வெளியின் இயற்பியல் சாஸ்திரம், பௌத்த சாஸ்திரம் எதுவென்றால் இதுதான். இல்லைன்னா இந்த நம்பர் தசவை நவன்னு எடுத்திருக்கலாம், அஷ்டன்னு எடுத்திருக்கலாம். சிவனுக்கு அஷ்டம் பிடிக்கும், 8. அப்போ எல்லாத்துக்குமே அந்த விஞ்ஞான ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் அதை பிணைத்து கொண்டு மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அடிப்படை அர்த்தங்களிலும் மக்களுக்கு ஆழ்ந்த அறிவாளிகளுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக உலகத்தின் வர்ணனைகள், பிரபஞ்சத்தின் வர்ணனைகள் எப்படி இருக்கின்றது என்பதை கூறும் வகையில் இந்த சாஸ்திரங்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து இணைந்து விளங்குகின்றது. அதுதான் அதனுடைய தத்துவம். அதனால தசை வருது. அவதன்வாணி, தன்மசி, டிசாம் பண்ணெல்லாம் சும்மா அப்படி வராது. இது எந்த நூல்லையும் எந்த புத்தகத்துலேயும் வேற மதங்களையும் சும்மா அவனை அந்த வரான், படை வீரன் வரான், அவனை அப்படி இருக்கு, அப்படி அந்த அர்த்தத்தில் கூறுவது அல்ல. ஆனால் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு புரிய வேண்டும். சரி, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.